ஹாய் வியூவர்ஸ், 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகா தலைவர் விஜய் தனது முதல் தேர்தலிலே புதிய வரலாற்றை படைத்துள்ளார். 1967 முதல் மாநில அரசியல் ஆதிக்கம் செலுத்திய திமுக, அதிமுக ஆகிய இரண்டு திராவிட கட்சிகளையும் அவரது கட்சி பின்னுக்கு தள்ளியுள்ளது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக தான் சந்தித்த முதல் தேர்தலிலே ஆட்சியில் இடம் பிடித்து பெரிய கட்சிகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி மக்களிடையே தனக்குள்ள செல்வாக்கை விஜய் நிறுத்தி காட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தின் சட்டப்பேரவை கட்சி தலைவராக விஜய் ஒரு மனதாக தேர்வு செய்யப்பட்டார். இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுவதால் காங்கிரஸ் உள்ளிட்ட பிற கட்சிகளுடன் ஆதரவை பெறுவதற்கான முயற்சிகளை தாவேகா ஈடுபட்டுள்ளது. காங்கிரஸ் தனது ஆதரவை அதிகாரப்பூர்வமாக வழங்கியுள்ளது. இதற்கிடையே விஜய் முதல்வர் பதவியை ஏற்பதற்கான காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. அப்படி இருக்க விஜய் முதலமைச்சர் பதவியேற்பதும் தனது முதல் கோப்பில் எந்த திட்டத்திற்காக கையெழுத்திடுவார் என்பது தற்போது ஹாட் டாபிக்காக உள்ளது. அதாவது முதலமைச்சராக 1000 கணக்கான கோப்புகளில் கையெழுத்திடுவது சாதாரணமான நடைமுறை என்றாலும் தமிழக அரசியலில் முதல் கையெழுத்து என்பது வெறும் நிர்வாக நடைமுறையாக மட்டும் பார்க்கப்படாமல் மிகுந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. 2016 ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்ற போது 500 மதுக்கடைகளை மூடல், 100 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட 5 திட்டங்களில் முதலில் கையெழுத்திட்டார். அதே போல 2021 மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரான பதவியேற்றதும் முதலில் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், 4000 கொரோனா நிதியுதவி, ஆவின் பால் விலை குறைப்பு உள்ளிட்ட 5 திட்டங்களில் கையெழுத்திட்டார். இந்த வரிசையில் தாவேகா தலைவர் விஜய் முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும் எதிர்பார்ப்பு தமிழக மக்கள் மத்தியில் அதிகம் காணப்படுகிறது. தாவேகாவின் இந்த மாபெரும் வெற்றிக்கு பெண்கள் வாக்குகள் முக்கிய காரணமாக இருந்தால் அவர்களுக்கு கவரும் விதமாக அறிவிப்பு தான் திட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் கணிசமான அளவு பெண்கள் வாக்குகள் வந்திருப்பதால் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் நிதி வழங்கக்கூடிய திட்டத்தில் விஜய் கையெழுத்திடுவார் அல்லது திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலை வழங்கக்கூடிய திட்டத்தில் அவர் கையெழுத்திடுவார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் உதவித்தொகை வழங்குவதோடு மட்டும் என்று நின்று விடாமல் பெண்களின் சுய தொழில் மற்றும் கல்விக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தாவேகா கவனம் செலுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அரசு நிறுவனத்தில் நிகழும் முறைகேடுகளை களைந்து அதன் மூலம் மிச்சப்படும் நிதியை இந்த மக்கள் திட்டத்திற்கு பயன்படுத்த முடியும் என்பது விஜயின் பார்வையாக இருப்பது தெரிகிறது. விஜயின் இந்த திட்டம் குறிப்பாக கிராமப்புற பெண்களை குறிவைத்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கான கடன் வரம்பை அதிகரிப்பதுடன் கூட்டுறவு வங்கியின் மூலம் சிறு தொழில் தொடர்பான நடைமுறையை விஜய் மாற்ற வாய்ப்புள்ளது. இப்போதைய நடைமுறையில் உள்ள வட்டி வீதங்களை குறைத்து சுலப தவணையில் திருப்பி செலுத்தும் வசதியை கொண்டு வருவதன் மூலம் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தாவேகா திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் பெண்களை வெறும் பயணிகளாக மட்டும் பெறாமல் அவர்களை சிறுதொழில் முனைவராக மாற்றும் ஒரு யதார்த்தமான முயற்சியை இது முன்னிறுத்தும் என்று விஜய் ஆலோசித்து வருகிறார். தமிழக தேர்தலை பொறுத்தவரை பெண் வாக்காளர்கள் ஆதரவை பெறுவது ஒரு கட்சியின் வெற்றிக்கு அடுப்பியாக இருந்து வருகிறது. இதனை உணர்ந்து கொள்ள தாவேகா தலைமை பெண்களை கவரும் வகையில் திட்டங்களை முதன்மையாக தொடங்கியுள்ளது. மற்ற கட்சியின் வாக்குறுதிகளை மாற்றாக தனது திட்டம் எப்படி தனித்துவம் வாய்ந்தது என்பதை விளக்கும் வகையில் இந்த முதல் கையெழுத்து இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதை பற்றி நீங்க நினைக்கிறீங்க? மேலும் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த செய்த பற்றிய கையெழுத்துகள் போடுவார் நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் தளபதி விஜய்க்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.